இன்னைக்கு வெயிட்லெஸ் டேவோட 26வது நாள் பார்ட் 2 எக்ஸசைஸ் தான் இது. இன்றைக்கி வெயிட் செக் பண்ணேன் 93,500 இருந்தேன். எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன உதவி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு என்னோடய வீடியோ ஸ்ப்ரெட் ஆகும். அவங்களுக்குமே இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். எக்ஸசைஸ் நான் சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். 30 செகண்ட் எக்ஸசைஸ் பண்ணணும். 30 செகண்ட் எக்ஸசைஸ் ரெஸ்ட் எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ண ஒவ்வொரு எக்ஸசைஸுமே ஒரு 10 செகண்ட் தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறதுக்காக நான் பண்ணியிருந்தேன். நான் லாங் வீடியோவாக போட்டேன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். நீங்கள் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு டைமரோ இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு கவுண்ட்டு கூட வச்சுக்கலாம். 30 செகண்டுக்கு எத்தனை தாட்டி நம்ம எக்ஸசைஸ் இந்த ஜம்பிங் ஜாக்லாம் பார்த்திங்கன்னா எத்தனை தாட்டி நம்ம பண்ணுறோன்னு கவுண்ட் வச்சுக்கிட்டு ஒரு 30 செகண்டில் ஒரு 10 பண்ணுறீங்கனாலும் அந்த கவுண்ட் வச்சுக்கோங்க. இல்லைன்னா 30 செகண்டில் ஒரு 20 பண்ணுறீங்க அப்படின்னாலும் கணக்கு வச்சுக்கோங்க. கவுண்ட்டும் வச்சுக்கலாம், செகண்ட்ஸும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் பொசிஷன் தான். ஃபேட் பர்னிங் எக்ஸசைஸ். இது பார்த்திங்கன்னா ஃபேட் பர்னிங். இது சீக்கிரமாக பார்த்திங்கன்னா ஃபேட் பர்ன் ஆகும், அதாவது ஸ்வெட் ஆகும் சீக்கிரமாக. இந்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கவங்களும் பண்ணலாம். ஆஃபீஸ் போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இது பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ தான். 10 மினிட்ஸ் எக்ஸசைஸ் தான். டக்குன்னு பண்ணிடலாம். 30 செகண்ட் ரெஸ்ட் எடுக்கணும், 30 செகண்ட் ஒர்க் அவுட் பண்ணணும். பார்க்குறதுக்கு இதெல்லாம் என்னடா எக்ஸசைஸ் அப்படின்னு நினைக்காதீங்க. நல்லா ஸ்வெட் ஆகும். டக்குன்னு நம்ம சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணணும், சீக்கிரமாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், சீக்கிரமாக ஸ்வெட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிங்கனாக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவுமே ஃபேட் பர்ன் ஆகும். நான் இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஒரு 5 kg பக்கம் நான் குறைச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா என்னோடய டேலாம் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் டேயோட 26வது நாள் நான் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸசைஸ் தான் நான் கண்டினியூவாகவே பண்ணிகிட்டே வரேன். பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் பண்ண ஒவ்வொரு எக்ஸசைஸுமே கவனிச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இது ஸ்குவாட் மாதிரி உட்காந்து எழுந்திருக்கானே கீழே ஃபுல்லாக உட்காந்து 2 கையுமே இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையில் இருக்க கொழுப்பும் கீழே அடி வயிற்றில் இருக்க தொப்பையுமே குறையும். அதே மாதிரி தொடையில் இருக்க கொழுப்பும் குறையும். ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு 2 கையுமே மேலே தூக்கணும். இது ஃபுல் பாடிக்குமே எக்ஸசைஸ். பின்னாடி பெல்லி சதை, பின்னாடி இடுப்பு சதை இருக்குது இல்லைங்களா, அதுக்குமே இது நல்ல எக்ஸசைஸ். இது ஃபுல் பாடி எக்ஸசைஸ். இது ஜம்பிங் ஜாக்கு. இது ஃபுல் பாடி. இதுவுமே ஃபுல் பாடி எக்ஸசைஸ் தான். இது ரெஸ்ட் பொசிஷன். பாடிக்கு ஒரு ஒர்க் அவுட் இது ஒர்க் அவுட் மாதிரி, வார்ம் அப் மாதிரி. இதுவுமே ஃபுல் பாடி. அதாவது நான் கண்டினியூவாக இது ஒரு ஃபுல்லாக ஃபேட் பர்னிங் எக்ஸசைஸ். இது லைனாக கொடுத்துருப்பாங்க. லைனாக கொடுத்துருக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா இது பண்ணணும். இதெல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு கண்டிப்பாக நம்ம இந்த செவுத்து மேலே கையை இந்த மாதிரி வச்சுட்டு பின்னாடி காலை ரைட் லெக்கை வச்சுட்டு நல்லா மடக்கி அசையாமல் ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த வேர்வையெல்லாம் அப்படியே ஊற்றும். அப்படியே ஸ்வெட் ஆகி அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சிரும். இது ரைட் லெக்கு. லெஃப்ட் லெக் பண்ணிட்டீங்களா, இல்லை ரைட் லெக் பண்ணிட்டிங்கன்னா அடுத்து லெஃப்ட் லெக் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஹாட் வாட்டர் நான் குடித்தேன். அப்புறம் 10 மினிட்ஸ் கழித்து லெமன் டீ குடிச்சிக்கலாம். லெமன் டீ எடுத்திருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரை குடித்தோம் இல்லையா, இப்போ லெமன் டீ நல்லா ஒரு வெதுவெதுப்பான சூட்லேயே குடிங்க. ரொம்ப ஆறி போய் குடிச்சிங்கன்னா எந்த ஊசி இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.